சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாவும் ஃபுதைல் இப்னு ஐயாதும் ஒரு மஜ்லிஸில் என்ன செய்கிறார், உட்கார்ந்திருக்கிறாங்க. இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறாங்க, சில பாடங்களை படிச்சுக்கிறாங்க. இரண்டு பேரும் அழுதாங்க. அந்த இடத்துல இரண்டு பேரும் அழுதார்கள். அப்போ சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இன்னில அர்ஜு ஐயக்கூன மஜ்லிசுனா ஹாதா ஆதம மஜ்லிஸின் ஜலஸ்னஹு பரக்கா. நாங்கள் அமர்ந்த மஜ்லிஸுகளில் இது ஒரு அபிவிருத்தி பொருந்திய பரக்கத்து பொருந்திய மஜ்லிஸாக இருக்க வேண்டுமென்று நான் ஆசை வைக்கிறேன். அப்போ ஃபுதைல் ரஹிமஹுல்லா சொல்கிறார், லாக்கின்னி அகாஃபு ஐயக்கூன ஆதம மஜ்லிஸின் ஜலஸ்னஹு ஷுமன் அலைஸ நதர்த இலா அஹ்ஸனி மா இந்தக ஃபதஸய்யன்த பிஹி லி வதஸய்யன்து லக ஃபஅபத்தனி வஅபத்துக். அதாவது நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், நம்ம உட்கார்ந்த மஜ்லிஸுகளிலேயே மிகவும் அதாவது ஒரு தரமற்ற பரக்கத்தற்ற ஒரு மஜ்லிஸாக நான் இதை நினைத்து பயப்படுகிறேன். ரெண்டு பேருமே அப்படி என்று சொல்லலை, அஞ்சுகிறோம். ஏனென்றால் நீங்கள் உங்கள்கிட்ட இருப்பதிலேயே எது சிறப்பான தகவல்களோ அந்த தகவல்களை பார்த்து நீங்கள் என்கிட்ட சொல்லலையா, அதை வைத்து நீங்கள் அதை அழகாக சொல்லலையா, அதே போல் எனட்டுள்ள தகவல்களையே எது சிறப்பான தகவல்களோ அதை நான் முன் வச்சு உங்களை என்ன அலங்காரமாக ஆகவில்லையா, அதில் நீங்கள் என்னை வணங்கிட்டீங்க, நான் உங்களை என்ன செஞ்சுட்டேன், வணங்கி விட்டேன், அப்படி இல்லையான்னு கேட்டார். அப்போ ஃபபக்கா சுஃபியான் அழ ஆரம்பித்தார். ஹத்தா அலா நஹைபுஹு, அவருடைய அந்த விம்மல் அதாவது உயர்ந்து போகிற அளவுக்கு என்ன செஞ்சார், அழ ஆரம்பித்தார். பின்னர் சொன்னார், அஹ்யைதனி அஹ்யாக்கல்ல, என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிப்பானாக, அப்படி என்று சொல்லி சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா சொன்னதாக வருது. இது மிக முக்கியமான விஷயம். என்றைக்கும் அறிஞர்கள் தங்களுடைய நல்ல செயல்பாடுகளில் திருப்திப்பட்டது இல்லை. அதில் சரிப்பில தெரியும் அவங்களுக்கு, அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய துவாலாம் இருக்கும், அதெல்லாம் தெரியும். ஆனால் 100% என்ன செய்யலை அவங்க எதையும், அகாஃபு அர்ஜு, இந்த ரெண்டும் இருந்துச்சு. எப்படி அகாஃபு அர்ஜு, அதாவது எதுனா ரஹபம் வரஹபா, எம்மை என்ன ஆர்வத்தோடும் அச்சத்தோடும், இது ரெண்டும் அவங்கள்ட்ட என்ன செய்யும், கலந்திருக்கும். அப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே உண்மையிலே ஒரு 2 அறிஞர்கள் இருந்தால், 2 படித்தவங்க உட்கார்ந்தா, படித்தவங்களோட 2 மாணவர்கள் உட்கார்ந்தா ஒரு அறிவு சம்பந்தமாக பேச்ச ஆரம்பித்தாண்டா இதை தவிர்த்துக்கலையிலாண்டா. இப்போ ஒரு ஆள் இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், நம்ம ஒரு இடத்துல உட்கார்றோம், ஒரு இடத்துல சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா பற்றி பேச்சு கொண்டு வருதுன்னு வைங்களேன், சும்மையே எங்களுக்கு அந்த ஜீனத்து வந்துடும், தஸீன். இல்லை சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாவோட விஷயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்ன, நம்ம அந்த தஸீன் பண்ண தான் என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ அதில் ஒரு நல்ல செய்தி கடத்தப்பட்டாலும், மனசு உருகினாலும், அந்த கவலையை நம்ம ஷேர் பண்ணாலும், ஆனால் அதோடைய விதை எப்படி இருக்குது, அந்த தகவலுடைய செறிவை நம்ம அவனுக்கு கடத்துறது தான் என்ன செய்யுது இருக்கு. அதன் மூலம் அவன் அஜாப், அடே இந்த ஒரு முக்கியமான தகவல் என்றது ஒரு பகுதி கலக்குதே. அதில் தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாரு, பெரும்பாலான ஃபத்வாக்கள் குர்ஆன் சுன்னாக்கு நேர்பட இருந்தாலும் அதில் ஹவா இருக்கும், மன உச்சை இருக்கும் என்றார். பெரும்பாலான ஃபத்வாக்கள் குர்ஆன் சுன்னாக்கு நேர்பட சரியாக இருந்தாலும் அதில் ஹவா கலந்திருக்கும் என்றார். அப்போது இதுதான் அந்த உள்ளத்துவ முஆலஜா பண்ண அறிஞர்கள், அதாவது உள்ள கிடக்கைகள் ஓர ஆள் அகலங்களை அப்படி அலசி எடுத்த அறிஞர்கள் கண்ட ஒரு விஷயம். இது இதில் என்ன இப்படி அலசனம் தெரியுமா, வஸ்வாசுக்காக அல்ல, திருப்தி இல்லாமல் அல்ல, அறிவில்லாததுக்காக அல்ல, அல்லாட்ட நம்மகிட்ட இல்லாத உண்டை நம்ம சாட்சி சொன்ன நிலைமையில் போகக்கூடாது. நமக்கு எங்களே சாட்சி சொல்லக்கூடாது. இப்போ நான் என்னுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்காண்டி தான் செஞ்சேன், நம்ம சாட்சி சொல்லக்கூடாது, சரியா? அப்படி நான் நம்புகிறேன். ஆனால் நிச்சயமாக சுஃபியான் இப்னு உயைனா சொன்ன மாதிரி, யா அல்லாஹ் நான் உனக்காகவே செய்தேன் என்று நம்பக்கூடிய விஷயத்தில் நீ அறிந்தவைகள் கலந்திருக்கின்றன. நீ அறிந்தவைகள் எனக்கு தெரியாது, நீ அறிந்தவைகள் கலந்திருக்கின்றன, நிச்சயமாக கலந்திருக்குது. இதை என்ன செய்யணும், இருக்கணும் என்பது தான் இந்த வார்த்தையில் என்ன செய்து விளங்குறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இது முக்கியமான ஒரு படிப்பினையை சுஃபியான் தௌரி ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பு என்ன செய்கிறது ஏற்படுத்தி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.